الله سبحانك لا علم لنا إلا ما علمتنا الملائكة يصلون على النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حروف ذلك الدين القيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. وقال تعالى: لو كان نبيا بعدي لكان عمر رضي الله عنه. وكما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் இந்த புதிய வருடப்பரப்பில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய, அதுவும் அல்லாஹ்வுடைய மாதமான சிறப்பிற்குரிய மாதத்தின் முதல் ஜும்ஆவில் ஹிஜ்ரி 1446 47 நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அனைத்து காரியங்களையும் சுபிட்சமாக, பரக்கத்தான, மங்களகரமாக, சந்தோஷமாக ஆக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரீஅத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சுபிட்சமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் பெரும் பெரும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், திடீர் ஏற்படக்கூடிய மரணங்கள் அத்துணையை விட்டு, வானம் பூமியுடைய அத்துணை ஆபத்துக்களை விட்டு சிறந்த பாதுகாப்பும், வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துஆக்கள், பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அத்துணை நியாமத்துக்களை நமக்கு வந்த ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசத்திற்கு முடித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் புனிதமான இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமான
முஹர்ரம். இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக பெயர். முஹர்ரமில் இருந்து ஆரம்பித்து துல்ஹஜ்ஜில் போய் முடியும். எனவே துல்ஹஜ்ஜை கடந்து நாம் முஹர்ரமை தொட்டுவிட்டோம். உங்களுக்கு புரிவது போன்று சொல்வோமையானால், ஹிஜ்ரி 1446 47வது ஆண்டில் நாம் காலடி எடுத்து நகர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த புதிய வருடத்தில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இறைவனுக்கு பயந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்து எந்த ஒரு விபத்தும் ஆபத்தும் இல்லாமல் சிறந்த முறையில் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. இந்த இஸ்லாம் மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. எவ்வளவு பெரிய முன்னேற்றம், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள். இஸ்லாம் ஏற்றத்தாழ்வே இல்லாமல், அதாவது ஏறு வரிசையிலே கடந்து பரவிக்கொண்டு மிக சிறந்த முறையில் இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முழு காரணம் ஹிஜ்ரத் என்று சொல்லலாம். அண்ணாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு குடிபெயர்ந்து போனார்கள். தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய இஸ்லாமை வலுப்படுத்துவதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, மார்க்கத்தை அழைப்பு பணி செய்வதற்காக மக்காவில் உள்ள காஃபிர்கள் அடித்து விரட்டினார்கள், துரத்தினார்கள், வாழ விடவில்லை. எனவே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கிருந்து பயணம் புறப்பட்டு மதீனாவுக்குள்ளே வந்தார்கள். ஹிஜ்ரத் பயணம், ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வருவது. எதற்காக? ஈமானை பாதுகாப்பதற்காக, ஷரியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரசூல் முறைப்படி வாழ்வதற்காக வேண்டி. அச்சுறுத்தல், பயம் இருந்தது என்று சொன்னால், ஒரு ஊரிலே வாழ விடவில்லை என்று சொன்னால், எனவே அங்கிருந்து குடிபெயர்ந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிகப்பெரிய ஒரு படிப்பினையை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா நம்ம சொல்லித்தரார். எனவே முஹர்ரம் வந்து விட்டாலே இது அல்லாஹ்வுடைய மாதம். எப்படி அந்த 10 நாட்கள் ரொம்ப புண்ணியமானது, கண்ணியமானது. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10, இந்த முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10, ரமலான் மாதத்துடைய இறுதி 10, இந்த 3 நாட்களிலுமே நம்ம அதிகமாக அமல் செய்யும். அல்லாஹ்விடத்தில் அதிக நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். முன்பு தொழுவது போன்று அல்லாமல் நஃபிலான வணக்கங்களில், சுன்னத்தான வணக்கங்களில், திக்ரு, குர்ஆன் திலாவத்து, சதக்கா போன்ற விஷயங்களில் இன்னும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரசூல் விருப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் அதனாலேயே சொல்லி காட்டுவான், இது என்னுடைய மாதம் என்று சொல்லுகிறான். 12 மாதங்களில் 4 மாதம் ரொம்ப சிறப்பானது, கண்ணியம் வாய்ந்தது. அதில் முஹர்ரமும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய, புதிய வருடத்தில் நாம் இருக்கக்கூடிய நாம் பாவங்களை விட்டு கலைந்து இனி இந்த வருடத்தை இனி நாம் எப்படி கழிக்கப் போகிறோம் என்கிற தூர நோக்குடைய சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும். இது எல்லாமே இந்த முஹர்ரம் மாதத்திலே, முதல் மாதத்திலே 2 செய்தி நமக்கு இருக்கிறது. ஒன்று, ஹிஜ்ரத் பயணம் என்கிற மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய வளர்ச்சிக்கு, இஸ்லாம் வேர் ஊன்றியதற்கு, இஸ்லாம் பரவ காரணமாக இருந்ததற்கு அத்தனை விஷயங்களும் இந்த ஹிஜ்ரத்திலே இருக்கிறது. இது முதல் செய்தி. 2வது செய்தி, அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நமக்கு சொல்லப்படுகிற இந்த வருட பிறப்பை அவர்கள் தான் நமக்கு தோற்றுவித்தார்கள், அவர்கள் தான் நமக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய காலத்திலே இது கொண்டு வரப்பட்டது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, கவர்னர். உமர் ரலியல்லாஹு 4 வருஷம் ஜனாதிபதியா இருக்காங்க. எனவே அபு மூசா அஷ்அரி அவங்க லெட்டர் எழுதுறாங்க, கடிதம் எழுதி உமர் ரலியல்லாஹு பீரியட்ல அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன நாள் நடக்குதுன்னு தெரியல, என்ன கிழமை, என்ன மாசம், என்ன வருஷம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நமக்குன்னு ஒரு வருஷம் வேணும். ஏன்னா இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. யானை ஆண்டு, பூனை ஆண்டு, புலி ஆண்டு. ஏதாவது அரசர்கள் மௌத்தானா, மன்னர்கள் மௌத்தானா அங்கிருந்து ஆண்டுகளை துவங்குவார்கள், 1, 2, 4 சொல்லி. எனவே இப்படி ஒரு அர்த்தமே இல்லாம ஒரு வாய்க்கு வந்தபடி ஆண்டுகள் எல்லாம் இருந்தது. எனவே நமக்கென்று ஒரு ஆண்டு வேண்டும், ஹிஜ்ரி கணக்கு வேண்டும், டேட் வேண்டும் என்பதாக
அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை எழுதி ஒரு கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார். யாருக்கு? அது உமரே ஃபாரூக் செய்தனா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களாம் பீரியட்ல இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. உடனே அன்றைக்கு வாழ்ந்த எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினாங்க. அன்னைக்கு வாழ்ந்த எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டப்பட்டு மசூரா ஆலோசனை செய்யப்பட்டுச்சு. எப்படி நம்ம இதை கணக்கு எடுக்கலாம், எங்கிருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டு துவக்கம் நம்ம சொல்லலாம் தொடங்கலாம் என்பதாக ஆலோசனை கேட்கப்பட்டுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அதனால பெருமானார் பிறந்த தேதியிலிருந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டா கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைச்சது 40 வயசுல. எனவே அங்கிருந்து 41, அங்கிருந்து 1, 2 கணக்கு பண்ணி அந்த ஆண்டுல இருந்து துவங்கலாம். பிறப்பு 1, நபி பட்டம் 1, இங்கிருந்து துவங்கலாம் என்று சொன்னாங்க. மூன்றாவது அண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு புலம்பெயர்ந்து வந்தாங்க. இங்கிருந்து துவங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான்காவது அண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்பாக அந்த வஃபாத்துடைய மறைவை ஒட்டி நம்ம அங்கிருந்து துவங்கலாம் சொல்லி இப்படி 4 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் புரட்சியும் இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு காரணமும் இங்கே ஹிஜ்ரத்தில் இருந்து துவங்கியதால் மிகப்பெரிய சஹாபியான உஸ்மானே கனி, சிறந்த சஹாபிகள் எல்லாம் அந்த மஷூராவிலே அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்க. எனவே அவங்களாம் சொன்னாங்க ஹிஜ்ரத்தில் இருந்தே நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டுச்சு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு நாம் பார்க்கிறோம். அவர்கள் வந்த பின்னாடிதான் மதீனா என்கிற சாம்ராஜ்யமே உருவாகுகிறது, பள்ளிவாசல் உருவாகுகிறது, சுஃபா என்கிற மதரசா உருவாக்குகிறது. முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னாடிதான் அனைத்து சட்டங்களும் கடமையாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னாடிதான் அனைத்து போர்களும் வந்துச்சு, அனைத்து போர்களும் வெற்றியும் கிடைச்சிச்சு. இப்படி ஏராளமான செய்திகள் மக்காவிலிருந்து அடித்து துரத்தப்பட்ட பொழுது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு புலம்பெயர்ந்து வந்த அந்த மதீனா, அங்கிருந்து தான் இஸ்லாம் அழைப்பு பணி வேகமாக துவங்கியது. பெரும் பெரும் அரசர்களுக்கு மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி அனுப்புனாங்க, எல்லாம் இஸ்லாத்துக்கு வாங்கணும்னு சொல்லி. நல்ல பெருமாள் அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படி வந்த இஸ்லாம் தான் இன்றை வரைக்கும் ஏறு வரிசையிலே சென்று கொண்டே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்துக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்தால் நெருங்க நெருங்க அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீதீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே வருவார்கள். எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். எனவே அந்த கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இது எங்கிருந்து துவங்கப்பட்டது சொன்னால் ஹிஜ்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி புத்தாண்டு. இதை தோற்றுவித்தவர் அதாவது சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. இது குர்ஆன்லயே ஹதீஸ்ல இல்லை. ஒட்டுமொத்த சஹாபாக்கும் ஒன்று கூட்டப்பட்டு நமக்குன்னு ஒரு ஆண்டு வேணும், ஒரு கணக்கு வேணும், எனவே இதை கொண்டு வரப்படணும். இது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்து கொண்டு வந்தா சிறப்பா இருக்கும் சொல்லி துவங்கப்பட்டு இன்றைய வரைக்கும் இனி கியாமத் நாள் வரைக்கும் நம்ம இன்னைக்கு நம்ம ஜனவரி பிப்ரவரி டேட் பார்க்கிறோம், வருஷம் பார்க்கிறோம், அதெல்லாம் இங்க அசல் இல்லை. இதுல இருந்து நம்ம கணக்கு தெரியும். முஹர்ரம் முதல் மாசத்துல இருக்கும். அவர் பத்திரிகை எடுத்துட்டு வருவார். அப்பதான் அவருக்கு என்னது, நம்ம என்ன மாசத்துல இருக்கோம், ஹிஜ்ரி 1446 45 அப்பதான் கேட்போம். அப்பதான் அவருக்கே தெரியும் என்ன பெற, யாருக்கும் தெரியாது. 12 மாசம் இருக்கு. அங்க ஜனவரி பிப்ரவரி தெரியுது, சித்திரை வைகாசி தெரியுது. இங்க இஸ்லாமிய மாதங்கள் தெரிவதில்லை, டேட் தெரியறதில்லை, பிறை தெரியறதில்லை. பிறையை வச்சுதான் அத்தனையும் கணக்கிடப்படுகிறது என்பதை ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். இதை தோற்றுவித்து மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாய் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. எடுத்தோன்னு சொகுசா அவங்க மட்டும் போய் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துட்டு எல்லாம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுது. இஸ்லாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு வேகமா பரவி இருக்குதுன்னு சொன்னா, ஒருவர் இருவர் 10 பேர் 20 பேர் இருந்தது இன்னைக்கு 200 கோடி மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம்களாய் இஸ்லாமியர்களாய் ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலை கட்டுப்பட்டு ஷரீஅத்தின் அடிப்படையில் வாழ்பவர்கள் 200 கோடி முஸ்லீம்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஹிஜ்ரத்தின் மூலயமாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அப்போ
ஹிஜ்ரத்துக்கு போலாம் முடிவு செய்யப்பட்டப்போ அங்கே அவர்கள் அவ்வளவு இன்னலவு கொடுத்தாங்க. கட்டி வச்சு அடிப்பாங்க. எப்படிங்க? மக்களை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, இங்கிருந்து போங்கள் துரத்துவாங்க, பார்க்கிறப்பதான் கல்ல விட்டு எறிவாங்க, குர்ஆன் ஓதக்கூடாது, தொழுகக்கூடாது, இப்படிலாம் இருந்துச்சு. எனவேதான் முடிவு செய்யப்பட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாவும் வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியில போனாங்க. ஒரு சிறந்த தலைவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கத்துக்கலாம். முதல்ல கிளம்புறவர் அபூ சலமா. சொன்னோடனே கிளம்பிட்டாரு, பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு. எல்லாம் ஒன்றத்துக்கு உதவாதவங்க, வசதி இல்லாதவங்க என்று நினைக்க வேண்டாம். மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள், வணிக வர்த்தகங்கள் கொண்டவர்கள், கொடுக்கல் வாங்கலிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தான் மக்காவாசிகள். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது. இங்கு இவ்வளவு பாடு, இவ்வளவு இன்னல், அடித்து கொடுமைப்படுத்தப்பட்ட போது ஹிஜ்ரத் செஞ்சு அங்கே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அபூ சலமா முதல்ல கிளம்புறார். எனவே அவருக்கு சிறப்பு அந்தஸ்து என்னன்னா, நாளை மறுமையிலே பட்டோலை வழங்கப்படும் வலது கையால். அந்த ஹிஜ்ரத் சொன்னோனே எந்த காரணமும் அங்க மனைவி மக்கள் சொத்து சுகம் எதுவுமே வேணாம், நான் ஈமானுக்காக குர்ஆன் ஹதீஸுக்காக மார்க்கத்துக்காக நான் புறப்படுறேன்னு கிளம்பினாரு. எனவே நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வலது கையில் முதல் பட்டம் வாங்கக்கூடியவர் அபூ சலமா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நாளைக்கு மறுமையில் எல்லார் முன்னாடியும் பட்டோலை வழங்கப்படும் நல்லவர்களுக்கு, சாலிஹானவர்களுக்கு. அந்த பட்டோலையை முதலில் வாங்கக்கூடிய யாருங்க? அபூ சலமா என்கிற சஹாபி. எனவே அங்கிருந்து ஒவ்வொருத்தரா புறப்பட்டு வந்தாங்க மதீனாவுக்கு. இறுதியாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப பிளான் போட்டு திட்டமிட்டு தெளிவா, ஏன்னா போற பாதை வழியில மடக்குவாங்க, மலையில மடக்கி அடிப்பாங்க காஃபிர்கள், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப போற வழியில பாதையை மாற்று பாதையில போனோம். வர வழியில யார் வேணா வரலாம். கூட்டு போறதுக்கு அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், வழி காட்டுறதுக்கு. கூட அபூபக்கர் பாதுகாப்புக்கு இருந்தார். செய்தியை சொல்றதுக்கு ஒரு நபர் இருந்தார். பால் கறந்து கொடுக்கறதுக்கு ஒரு நபர், சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு நபர். இப்படி பிளான்டா திட்டமிட்டு தெளிவாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக மதீனாவுக்குள் புகுந்தார்கள். மதீனாவுக்குள் புகுந்த பின்னாடிதான் பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், அங்கிருந்த பல சட்ட திட்டங்கள், அங்கிருந்து இஸ்லாமுடைய அழைப்பு பணி, மன்னர்களுக்கு கடிதம் வேகமாக பரவி ஒட்டுமொத்த உலகமெங்கும் இன்னைக்கு இஸ்லாம் நம்ம முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணமே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய இன்னல்கள், அடி உதைகள், எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த படிப்பினையில் மறைந்திருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே சொல்ல வருகிற விஷயம், ஹிஜ்ரியை அடைந்திருக்கிற நாம், இதற்கெல்லாம் பெயர் தான் ஹிஜ்ரா. அதனால்தான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாக பெயர். நம்ம இஸ்லாமிய புத்தாண்டுக்கு என்ன பெயருங்க? ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாக பெயர். இதை கொண்டு நமக்கு உருவாக்கி கொடுத்தது இது பெற, இப்படிதான் ஹிஜ்ரி வரும், இப்படிதான் நீங்க கணக்கு பண்ணணும். இன்னைக்கு நம்ம எல்லா பத்திரிகையில எல்லா விஷயத்தையும் நம்ம எழுதும் போது ஹிஜ்ரியை போடுறோமா இல்லையா? இதை உருவாக்கி கொடுத்தவர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய நபிமாரும் ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனுக்கு போனாங்க, அங்கிருந்து மக்காவுக்கு வந்தாங்க. இன்னி முஹாஜிருன் ஃபீ ஸபீலில்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. எகிப்துல இருந்து மதியன் ஊருக்கு ஹிஜ்ரத் செஞ்சிருந்தாங்க. தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இஸ்லாமை வலுப்படுத்துவதற்காக 7 இளைஞர்கள் ஒரு குகையில தங்கினாங்க. இப்படி எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சுதான் போயிருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நம்முடைய ஈமானை, இஸ்லாமை பாதுகாப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு வந்ததுதான் இந்த ஹிஜ்ரத் பயணம். இதற்கெல்லாம் பெயர் தான் ஹிஜ்ரா. அதை தான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாக வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டுக்கு பெயர் ஹிஜ்ரி புத்தாண்டு. எனவே முதல் ஜும்மாவிலே முதல் முஹர்ரம் என்கிற 1447 அடைந்திருக்கிற நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விளங்கணும், நம்ம புரியும். இதுக்கான படிப்பினை செய்திகள் நிறைய இருக்கிறது. அதே போன்று செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதானது இந்த மாசம் தான், இந்த முஹர்ரம் மாசத்துல தான். அதை கொண்டு வந்தவர்களும் அவர்கள் தான். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த வருஷத்தில் தான், இந்த மாதத்தில் தான், முஹர்ரம் மாதத்தில் தான். செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு 10.5 ஆண்டு ஆட்சி செஞ்சாங்க. ரொம்ப உயர்ந்த சஹாபி.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது ஆளா இஸ்லாத்துக்குள்ள உள்ள வராங்க. 30 பேர் ஈமான் கொண்டாங்க. முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவங்க 40 பேர் என்பதாக இருக்கிறது. அது 40வது ஆளா இஸ்லாத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்தாங்க. முதல்ல ஒரு கூட்டம் அபுசீனியா ஒரு நாட்டுக்கு சில பேர் 10-12 பேர் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்டன்னு தெரிஞ்ச பின்னாடி மொத்த பேர் இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா உமரை கண்டு எல்லாம் அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க. வீரத்திற்கு ஒரு உமர், அவருக்கு பெயர் என்னங்க, வீரத்திற்கு ஒரு உமர். அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, காபத்துள்ளாக நின்றுட்டு நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறேன், ஒன்னால முடிஞ்சா தடுத்துக்கும். எப்படிங்க, ஹிஜ்ரத் செஞ்சு நீங்க இந்த ஊர்ல எங்களை வாழ விடல, இருக்க முடியல, இஸ்லாமிய முறைப்படி ஈமான் முறைப்படி குர்ஆன் ஓத முடியல, தொழுக முடியல, நீங்கள் அடித்து துன்புறுத்தியதால் எங்களை காயப்படுத்தியதால், எனவே நான் ஓப்பனா சொல்றேன், உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ, நான் இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போறேன்னு சொல்லி காபத்துல்லா என்று சொன்னாங்க உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அங்கே அபூசீனியாவுக்கு போனவங்க எல்லாரும் உமர் ரலியல்லாஹு பக்கத்துல வந்துட்டாங்க. இனிமேல் நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா பெருமாள் சொல்லாத சபையில இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு பக்கத்துல இருப்பாங்க. ஏதாவது, ஏன்னா அன்னைக்கு அரபியோ காட்டு அரபி என்பதாக பேர், எடக்கு மடக்காத கேள்வி இருக்கும். ஆளு பார்த்தா ஆஜால் பாகுவா ரொம்ப எல்லாம் பயங்கரமாக தான் இருப்பாங்க, விதண்டா வருமா தான் இருக்கும். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல தான் இருப்பாங்க. யாரை சொல்றா ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி தெரியுது, போட்டுருவான்னு கேட்பாரு. அதனால பெருமாள் சொல்லாத சபையில இருந்துகிட்டே வாள் வச்சிருப்பாரு. யாராவது மரியாதை குறைவா கண்ணிய குறைவா நடந்தாரு போட்டுருவான் தான் கேட்பாரு. அப்ப அந்த அளவுக்கு திறமையான வீரத்திற்கு ஒரு உமர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி 10.5 ஆண்டு ஆட்சி செஞ்சு மிகப்பெரிய ஒரு பரப்பளவுல அனைத்து மக்களும் ஈமானை இஸ்லாத்தை ஏற்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நபின்னு சுத்திக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் காப்பாத்தான். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி எந்த நபியும் கிடையாது. ஆனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லவ் கான நபியன் பஅதி லகான உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னாடி ஒரு நபியாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த முழு தகுதியும் பெற்றவர் அது செய்யணும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாவோட பேசுறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறதுன்னா அல்லாஹ் பேசுறது என்ற ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. பாபுல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி என்கிற பாடத்திலே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க. பால் குடிச்சிட்டு அந்த பாலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க கனவுல. இதை மறுநாள் சபைக்கு வந்த பின்னாடி சஹாபாக்கெல்லாம் எதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தீங்க, என்ன கனவு, என்னுடைய விளக்கம் என்ன கேட்கிற பொழுது, என்னுடைய இல்மை, என்னுடைய ஞானத்தை நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறேன் என்பதாக அர்த்தம் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய விளக்கம் கொடுப்பாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுறது, அவங்க ஆட்சி செய்யறது, மக்களுக்கு மத்தியில நீதத்தை பரப்புறது, சிறந்த இஸ்லாத்தை பரப்புவது, நீதமானது எல்லாம் சிறந்து விளங்க. காந்தியடிகளே சொல்லுவாங்க, உமரை போன்று ஆட்சி வேண்டும். யாருங்க, குர்பானோட இருக்கிற காந்தி சொல்வாரு, உமரை போன்று ஆட்சி வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு சிறந்த முறையில் அவங்க விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகைக்கு வராங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு யூதன் அபு லுஅலு என்பதாக அவன் பெயர், அவன் சஃபிலே முதல் சஃபிலே நிற்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லணும். உமர் ரலியல்லாஹு ஏற்கனவே இப்படி துவா செய்வான், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகணும், யார் மூலமாக வெட்டப்பட்டு கொல்லப்பட வேண்டும், இன்னொன்னு மதீனாவிலே நான் அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு துவா செய்வான். எனவே ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ லுஅலு அதே முதல் சஃபிலே நின்றான். அதற்கு முன்னாலே அந்த வாள் தீட்டப்பட்டு அது நேர்த்தியாக கூர்மையாக்கப்பட்டு ஒரு 40 நாள் விஷத்திலே ஊற வைக்கப்பட்டு விஷத்துல தோய்த்து அதை குத்துனா ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாம் பிளான் பண்ணி அந்த அருவாவை அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து முதல் சப்பலை எப்பயுமே போய் நிற்கிற மாதிரி நின்று தொழுது, முதல் ரக்காயத்தில் எதுவும் பண்ண முடியாது. சஹாபாக்கள் கூடி இருக்கிறாங்க மதீனால, தொழுகை நடத்தப்படுது. 2வது ரக்காயத்துல எல்லாரும் தொழுகையில் ஓரளவுக்கு ஈடுபாடா இருக்கும் போது குத்திடலாம்னு சொல்லி ஒரு 6-7 வெட்டு சரக்கு என்ன பண்ணிட்டாப்புல தொழுகையிலே அந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
அந்த அபு லுஹுலு என்று சொல்லப்படக்கூடிய யூதன் குத்தினான். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்கள தொழுகையை விட்டுட்டு அவனை தடுக்க முயற்சினாங்க. 13 சஹாபாக்கள் 6 சஹாபாக்கள் ஸ்பாட்லேயே ஷஹீத். எப்படிங்க 6 சஹாபாக்கள் ஸ்பாட்லேயே ஷஹீத். 6 வெட்டு உமர் ரலியல்லாஹு பட்டுச்சு. இறுதியாக வயிற்றுக்கு நேராக தொப்புள்ள குத்தப்பட்டு முதல் பாதியிலிருந்து பின்னாடி வரைக்கும் ஒரு கிழிச்சு விட்டாங்க. யார்? அபு லுஹுலு என்று சொல்லப்படக்கூடிய யூதன். எனவே உள்ள இருந்த அந்த உறுப்புகள் எல்லாம் கீழே விழுந்து உமர் ரலியல்லாஹு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பின்னாடி எஸ்கேப் ஆகப்பட்ட அபு லுஹுலு 13 சஹாபாக்கள் தடுத்தும் 6 பேர் ஸ்பாட்லே ஷஹீதாக்கப்பட்டு கடைசியாக அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்க ஒரு துண்டை போட்டு அவங்க லாக் பண்ணாங்க. எப்பயுமே துண்டு போட்டுட்டு இருப்பாங்க. இந்த துண்டை போட்டு லாக் பண்ணி வேற வழியே இல்லை, தப்பிக்க முடியாது என்கிற ஒரு காரணத்தினால் அவன் தீட்டப்பட்ட வாளால் குத்தி கொலை செய்யப்படுவான், இறந்து விடுவான் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு மறுநாள் வரைக்கும் குத்துயிராய் கொலைவீராய் ரூமோட இருந்தாங்க. இப்னு உமர் அவங்க மகனாரை கூப்பிட்டு 2 விஷயம், ஒன்று நான் மதீனால அடக்கப்பட வேண்டும், இன்னொன்று ஷஹீதாக்கப்பட வேண்டும் நினைச்சேன். ஷஹீதாக்கப்பட்டாச்சு, குத்திட்டான் அவன். எனவே மதீனால அடக்கப்படணும். நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கிட்ட கேட்டுவாங்க. ஏற்கனவே நான் வாழுகிற ஹயாத்தோட இருக்கும்போதே சொன்னேன், நான் வஃபாத்தான இங்கேதான் அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல தான் வஃபாத்தான்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் போய் கேட்டு வந்துரு என்பதாக கேட்கப்பட்டுச்சு. அப்படியே ரூல் வந்து சொன்னாங்க, உங்களை இங்கேயே அடக்கம் செய்யலாம். அதனால மதீனா போனீங்கன்னா மெம்பர்ல மதீனா ஷரீஃப்ல அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரூம் இருக்கும். பார்த்துருக்கீங்க போட்டோவில் வீடியோவில். டைரக்டா நீங்க போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரூம்ல தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய நெஞ்சுக்கு நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய நெஞ்சுக்கு நேரா சீனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கி இருக்கிறாங்க. ஒரு ரூம் காலியா இருக்கும். இன்னொரு ரூம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக வருவாங்க, அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. ஹதீஸ்ல இருக்கு. எனவே சொல்ல வருகிற விஷயம், இப்படி இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, இஸ்லாத்தை பரப்புவதில், அழைப்பு பணி செய்வதில், தியாகம் செய்ததில், ஆட்சி நடத்தியதில், நீதமாக இருந்ததில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பங்கு வகித்தாங்க. நிறைய சிறப்புகள் அவங்களுக்கு இருக்கிறது, தனிப்பட்ட சிறப்புகளும் இருக்கிறது. எனவே அவருடைய ஷஹீதான இந்த தினத்தை நாம் நினைவு கூறுவதோடு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற அந்தவுடைய படிப்பினை நாம் தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் சிறப்பாக அடுத்தடுத்த நகர்வுகளை முன்னேற்ற பாதையில் கழிக்க வேண்டும். பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். பெரும் பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்து அல்லாஹ் ரசூலுடைய பயத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னமும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புதிய ஆண்டை, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை சிறந்த முறையில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஆக்குவானாக. பெரும் பெரும் ஆபத்துகள், முசீபாத்துகள், திடீர் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன். வாக்கிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.